இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சது? முதல் மனிதர் யார்? அல்லாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் யார்? நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபிமார்களின் உண்மையான வரலாறுகளை ஒரு அழகான சீரீஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதைகள் சாதாரண கதைகள் இல்லை, ஒவ்வொரு மனிதருக்கும் வழிகாட்டும் ஒளி. இந்த சீரீஸ்ல முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறுடன் தொடங்குகிறோம். அல்லாஹ் அவரை எப்படி படைத்தான்? சொர்க்கத்தில் என்ன நடந்தது? ஏன் அவர் பூமிக்கு கொண்டு வரப்பட்டார்? வாங்க இந்த அற்புதமான பயணத்தை ஆரம்பிப்போம். நபிமார்கள் என்கிற வார்த்தைக்கு இறைவனின் தூதர் என்று பொருளாகும். உலகை படைத்த அல்லாஹ் அந்த உலகில் எண்ணற்ற வசதிகளையும் வளங்களையும் படைத்தான். உதாரணமாக ஆடு, மாடுகள், மீன்கள், பூக்கள், பழங்கள், காய்கறிகள். அத்துடன் நீர், நெருப்பு, மண், காற்று, ஆகாயம், கடல், ஆறு, மலைகள் ஆகியன. தான் படைத்தவற்றை அனுபவிக்க ஏதாவது ஒரு இனம் வேண்டுமென்று மனிதர்களையும் படைத்து அந்த மனிதர்களுக்கு அவற்றை ஆளவும் அனுபவிக்கவும் உரிமையும் தந்தான். யாவற்றையும் படைத்த அல்லாஹ் தான் படைத்த மனிதகுலம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற போதனைகளையும் தன்னுடைய வேதங்கள் மூலம் இறக்கி வழிகாட்டினான். அவ்வாறு வழிகாட்டுவதை மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து செயல்படுத்தவே மனிதர்களிலிருந்தே நபிமார்களை உருவாக்கினான். அல்லாஹ் படைத்த முதல் மனிதரை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும், அதைத் தொடர்ந்து மனித சமுதாயம் பெருகி வளர்ந்ததை பற்றியும், அவ்வாறு பெருகி பல்வேறு வகையான சமுதாயங்கள் பல காலங்களில் உருவானதை பற்றியும், அந்தந்த சமுதாயங்களுக்கு நல்ல வழிகாட்டுவதற்காக பல்வேறு சமயங்களுக்கும் பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர் என்ற தகுதி பெற்ற பல நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகள் அல்லாஹ் அருளிய திருமறை குர்ஆனில் கூறப்பட்டுள்ளன. குர்ஆன் கூறும் நபிமார்களின் வரலாறுகளை நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். உலகில் படைப்பினங்களை படைத்த அல்லாஹ் தான் படைத்த முதல் மனிதருக்கு தான் படைத்தவற்றையும் இனி படைக்கப் போவதையும் சுட்டிக்காட்டி அவற்றின் பயன்களையும் பயன்படுத்தும் விதங்களையும் பாடமாக சொல்லியும் கற்றும் தந்தான். உதாரணமாக தண்ணீரை எப்படி குடிப்பது, பழங்களை எப்படி சாப்பிடுவது, மிருகங்களுடன் எப்படி நடந்து கொள்வது என்பனவாகும். முதல் மனிதர் மற்றும் அவர் மனைவியின் மூலமாகவே உலகில் மக்களை ஏராளமாக பெருகச் செய்தான். இதனால் உலகின் பல பகுதிகளிலும் மக்கள் எண்ணிக்கையில் பல்கி பெருகினார்கள். பல்வேறு மொழி பேசுபவர்களாக, பல்வேறு நிறம் கொண்டவர்களாக, பல்வேறு உணவு பழக்கம் கொண்டவர்களாக, பல்வேறு இயற்கைச் சூழல் உள்ளவர்களாக பரவினார்கள். இன்று உலகில் வாழும் கோடிக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் படைத்த முதல் மனிதர் மற்றும் மனுஷியிலிருந்து தோன்றியவர்களே. முதல் மனிதர் என்று சொல்லப்படுகிறதே, அது யார்? இவர்தான் உலகில் முதலாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர். இப்போது நாம் இருக்கும் மனித உருவிலே படைக்கப்பட்டவர். இவரை அல்லாஹ் தனது கைகளால் வடிவம் செய்து படைத்தான். எதையும் படைப்பதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டுமல்லவா? உதாரணமாக நம் வீட்டில் இருக்கும் கட்டிலுக்கும் கதவுக்கும் மரம் மூலப்பொருளாக இருப்பது போல, நாம் அணியும் ஆடைகளுக்கு மூலப்பொருளாக பஞ்சு இருப்பதைப் போல முதல் மனிதரை அல்லாஹ் ஈரமான களிமண் என்கிற மூலப்பொருளால் படைத்ததாக சொல்கிறான். களிமண்ணை கொண்டு பானை சட்டிகள், பூந்தொட்டிகளை, குயவர்களை படைப்பதை நாம் பார்த்திருப்போம். அதேபோல மனித உருவத்தை அல்லாஹ் களிமண்ணை கொண்டு படைத்து அதற்கு கண், காது, மூக்கு, வாய், வயிறு, கை, கால் என்று நாம் இன்று எவ்வாறு இருக்கிறோமோ அதே வடிவில் உருவாக்கினான். இந்த மனிதனை அழகான வடிவில் படைத்ததாகவும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹுடைய வேறுபட்ட படைப்புகளையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்தான் எல்லா படைப்புகளுக்கும் ரப்பானவன், அதாவது உரிமையாளன். அல்லாஹ் மனித குலத்தை மட்டும் படைக்கவில்லை, பல்வேறு வகையான படைப்புகளையும் அல்லாஹ்தான் படைத்தான். உதாரணமாக மலக்குகள் என்று சொல்லப்படுகிற வானவர்கள், ஷைத்தான், ஜின்கள் என்று சொல்லப்படுகிற படைப்புகள், இன்னும் உலகில் உள்ள ஆடு, மாடுகள், குதிரை, ஒட்டகம் போன்ற விலங்குகள், தாவரங்கள் எனப்படும் மரம், செடி, கொடிகள், காய்கனிகள் போன்றவையும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை. சில படைப்புகள் நம்முடைய கண்களுக்கு தெரியும். காற்று போன்ற சில படைப்புகளை நாம் பார்க்க இயலாது. இந்த ஒவ்வொரு படைப்புகளையும் ஒவ்வொரு மூலப்பொருட்களை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த வகையில் மனிதர்களை களிமண்ணால் படைத்தான் என்று பார்த்தோம். அதேபோல மலக்குகளை அல்லது வானவர்களை அல்லாஹ் நூர் என்கிற ஒளி அல்லது வெளிச்சத்தால் படைத்தான். ஷைத்தான் மற்றும் ஜின்களை நெருப்பை கொண்டு படைத்தான். உலகில் உள்ள இதர பொருட்களை தண்ணீரை கொண்டு படைத்தான். தண்ணீர்தான்
உலகில் முதன்முதலாக படைக்கப்பட்டது. அந்த தண்ணீரின் மேலுள்ள சிம்மாசனம் என்கிற இருக்கையில்தான் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். நாற்காலி போன்ற அந்த சிம்மாசனத்துக்கு அர்ஷ் என்று பெயர். இதை இப்போது விளங்கி வைத்துக் கொள்வோம். அடுத்து மனித படைப்பு பற்றிய செய்திக்கு வரலாம். மனிதனை உருவமாக படைத்தால் மட்டும் போதுமா? அந்த உருவம் நடமாட வேண்டாமா? உயிர் இருந்தால்தானே உடல் நடமாட முடியும். ஆகவே தான் படைத்த உடலுக்கு உயிர் ஊட்டுவதற்காக அல்லாஹ் தன்னிலிருந்து காற்றை அதற்குள் ஊதினான். அந்த காற்றையே நாம் ரூஹ் என்றோம். அந்த ரூஹை ஆன்மா என்றும் ஆத்மா என்றும் கூட சொல்வார்கள். அல்லாஹ் ஊதிய அந்த காற்றே மனிதர்களை இயங்கச் செய்கிறது. அந்த காற்று நம்மை விட்டு நீங்கிவிட்டால் மனிதர்கள் மூச்சுவிட இயலாமல் இறந்துவிட்டதாக கருதப்படுவார்கள். அவர்களை மையத் என்றும் பிணம் என்றும் ஜனாசா என்றும் கூறுகிறார்கள். அவ்வாறு முதல் மனிதருக்கு ஊதப்பட்ட காற்றின் ஒரு துளியே தாயின் கருவறையில் உருவாகும் குழந்தைகளுக்கு மலக்குகளால் அல்லாஹ்வின் கட்டளையின்படி அவனால் கொடுத்து அனுப்பப்பட்டு ஊதப்படுகிறது. அப்படி முதலாக படைக்கப்பட்ட மனிதரையும் அவருடைய மனைவியையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த முதல் மனிதர் யார்? அவருடைய மனைவி யார்? அவர்கள் இருவருடைய பெயர்கள் யாவை? அவர்களுடைய வரலாறு என்ன? அவற்றைத்தான் இன்ஷா அல்லாஹ் இனி நாம் முதலில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நபிமார்கள் என்போர் யார்? நபிமார்கள் என்போர் யார் என்றால், அல்லாஹ்வின் கட்டளைகளை அந்தந்த சமுதாயங்களுக்கு எடுத்துரைப்பவர்களாக, அந்த கட்டளைகளை பின்பற்றுபவர்களாக, அந்தந்த சமுதாயங்களுக்கு தலைமை தாங்குபவர்களாக, அந்தந்த சமுதாய மக்கள் தவறு செய்தால் அதற்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருபவர்களாக நபி என்ற பொறுப்பில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்களாவர். நபிமார்கள் அல்லாஹ்வுக்கும் அவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயத்துக்கும் இனிப்பு பாலமாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் தான் படைத்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபிமார்களை அனுப்பியிருப்பதாக சொல்கிறான். நபிமார்கள் என்பவர்கள் தோற்றத்திலும் இயல்பிலும் ஆற்றலிலும் மனிதர்களாகவே இருந்தார்கள். மனிதர்களுக்கு இருக்கும் ஆசை, கோபம், வெட்கம், பசி, மகிழ்ச்சி போன்ற அத்தனை உணர்வுகளும் சாதாரண மனிதர்களுக்கு இருப்பதை போன்றே நபிமார்களுக்கும் இருக்கும். சில நபிமார்கள் சில செயற்கரிய அற்புதங்களை செய்திருப்பார்கள். ஆனால் அந்த அற்புதங்கள் அவர்களால் சொந்தமாக செய்யப்பட்டவை அல்ல. அந்த அற்புதங்களை செய்யும் ஆற்றலை அல்லாஹ்வேதான் அவர்களுக்கு தேவைப்படும் போது வழங்கியிருப்பான். அல்லாஹ்வால் உலகுக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் ஆண்களாகவே இருந்தார்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களை பற்றி விரிவாக படிக்கும்போது இவைகளை பற்றி இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மனித குலத்தின் தந்தையும் முதல் நபியுமான ஆதம் அலைஹிவஸலாம் அவர்கள். அல்லாஹ் களிமண்ணை கொண்டு உலகின் முதல் மனிதரை படைத்தான் என்று தெரிந்து கொண்டோம். அவ்வாறு படைத்த பிறகு அவரை அல்லாஹ் கொஞ்ச நேரம் தூங்கச் செய்தான். அவர் தூங்கும்போது அவரது உடம்பின் வயிற்றுப் பகுதியிலுள்ள விலா எலும்பில் ஒன்றை உருவி அதிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தான். இதனால் முதலில் படைக்கப்பட்டவர் ஆண் என்றும் அந்த ஆணின் உறுப்பிலிருந்து படைக்கப்பட்ட புதிய படைப்பு பெண் என்றும் அறிகிறோம். ஆண் உருவில் படைக்கப்பட்ட மனிதருக்கு ஆதம் என்றும் அவரது மனைவியாக படைக்கப்பட்ட பெண்ணுக்கு ஹவ்வா என்றும் பெயர்கள் சூட்டப்பட்டன. ஆதம் முதல் மனிதராகவும் முதல் நபியாகவும் அல்லாவால் ஆக்கப்பட்டார். அதனால் அவருடைய மனைவி ஹவ்வா அவர்களையும் அவரவர் பெயருக்கு பின் அலைஹிஸ்ஸலாம் என்கிற துவாவுடன் நாம் அழைக்க வேண்டும். ஆகவே இனி அவர்கள் இருவரின் பெயர்களையும் குறிப்பிடும் போதெல்லாம் ஆதம் அலைஹிவஸலாம் என்றும் ஹவ்வா அலைஹிவஸலாம் என்றும் அழைக்கலாம். முதல் மனிதராக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிவஸலாம் அவர்களையே அல்லாஹ் முதல் நபியாகவும் ஆக்கினான். ஆதம் அலைஹிவஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமையாகும். அந்த வகையில் ஆதம் அலைஹிவஸலாம் அவர்கள் முதல் மனிதராகவும் முதல் நபியாகவும் ஆனார்கள். இதனால்தான் மனித குலத்தின் தந்தை என்றும் முதலாவது நபி என்றும் ஆதம் அலைஹிவஸலாம் அழைக்கப்படுகிறார்கள். ஆதம் அலைஹிவஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் அல்லாஹ் அவர்களை நோக்கி, அதோ அங்கே அமர்ந்திருக்கும் வானவர்களிடம் சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அதற்கு அவர்கள் கூறும் பதில் வாழ்த்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான். இனிமேல் உங்களின் வம்சாவழியினருக்கு அந்த வாழ்த்துக்களை அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் கூறப்பட வேண்டும் என்றும் கூறினான். அந்த வாழ்த்துதான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதும் அதற்குரிய பதில் வ அலைக்கும் உஸ்ஸலாம் என்பதாகும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்கிற வாழ்த்தும் அவ்வாறே உங்கள் மீதும் உண்டாகட்டும் என்று பதில் உரைப்பதும் ஆகும். அதன்படியே ஆதம் அலைஹிவஸலாம் அவர்கள் வானவர்களிடம் சென்று சலாம் கூறினார்கள். அதற்கு வானவர்களும் பதில் கூறினார்கள்.
இந்த இடத்தில் வானவர்கள் என்றால் யார் என்று ஒரு கேள்வி பிள்ளைகளுக்கு எழலாம். இந்த உலகத்தின் முதல் கதை இப்பதான் ஆரம்பமாகுது. இன்னும் நடக்கப் போவது நிறைய இருக்கு. இது ஒரு சாதாரண ஆரம்பம் இல்ல. மனித குலத்தின் வரலாறு இங்கிருந்து தான் துவங்குது. இந்த படைப்பு ஒரு பெரிய திட்டத்தின் ஆரம்பம். இதன் தொடர்ச்சி மனிதர்களின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. இதன் தொடர்ச்சிய அடுத்த வீடியோல பாப்போம். தொடரும். சரி, இப்போ ஒரு குட்டி क्वेश्चन கேட்கலாமா? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வானவர்களிடம் சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அதற்கு அவர்கள் கூறும் பதில் வாழ்த்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றும் கூறினார் அல்லவா? அந்த வாழ்த்தும் அதற்கான பதில் வாழ்த்தும் எவை? ஆப்ஷன் ஏ, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் அல்ஹம்துலில்லா. ஆப்ஷன் பி, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வாலைக்கும் அஸ்ஸலாம். ஆப்ஷன் சி, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் இன்ஷா அல்லா. ஆப்ஷன் டி, அல்லாஹு அக்பர் அண்ட் இன்ஷா அல்லா. சரியான பதில் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.